ஹலோ கைஸ், இந்த வீடியோவிலேருந்து ப்ராப்ளம் சால்விங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்னா ஜஸ்ட் கொஷின், அந்த கொஷினோட சொல்யூஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அந்த ப்ராப்ளமில் இருக்க பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பேட்டர்னை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் மெயினாக நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 300 to 400 கொஷின் சால்வ் பண்ணாலே போதும், எந்த டிஎஸ்சி ரவுண்டு வேணாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த 300 to 400 பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வேறு கொஷின் கேட்க போகிறாங்க. மேபி ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாலும் இந்த பேட்டர்ன்லேருந்து ஏதாவது ஒரு 2 பேட்டர்னை கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி மோஸ்ட்டாக கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நான் டீச் பண்ண போகிற எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எங்கே அந்த பேட்டர்னுங்கிற கான்செப்ட் வராதுன்னா, மேத்மெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு மோஸ்ட்டாக நம்ம பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ண முடியாது, காமன் பேட்டர்ன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியாது. மித்தபடி மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பேட்டர்னுக்குள்ளே வரும். 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். மேபி அந்த பேட்டர்ன் வந்து வேற எங்கேயும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்தாலே அரௌண்ட் 300 to 400 கொஷின் சால்வ் பண்ணாலே நீங்கள் எந்த டிஎஸ்ஏ ப்ராப்ளம் வேணாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் லிங்க் லிஸ்ட்டில் ஒரு பேட்டர்ன் கற்றுக்கிறீங்கன்னா அது நீங்கள் திருப்பி லிங்க் லிஸ்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதே பேட்டர்னை வந்து நம்மளால் அரேலையும் யூஸ் பண்ண முடியும், கிராஃப்லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் 2 numbers in a linked list. ஃபஸ்ட்டு நம்ம லீட் கோட் ஓப்பன் பண்ணி கொஷின் என்னங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஷினில் ஃபஸ்ட்டு 2 non-empty லிங்க் லிஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்குங்கிற கேஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக லிங்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக எலமெண்ட் இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 non-negative integers கொடுத்துட்டாங்க. ஸோ நெகட்டிவ் இன்டீஜராக இருக்குங்கிற எச் கேஸும் நம்ம ஹேண்டில் பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர் தான் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் ரிவர்ஸ் ஆர்டர். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 342ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதை நமக்கு ரிவர்ஸ் பண்ணி 243 அப்படின்னு ஒரு லிங்க் லிஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இன்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலாக என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 342ங்கிறது தான் நம்பர். அதே மாதிரி தான் இதுவும் 465ங்கிற நம்பரை 564ன்னு ரிவர்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அவுட்புட்டுமே வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 807 வருதுன்னா அந்த 807ஐயுமே ரிவர்ஸ் பண்ணி 708ங்கிற லிங்க் லிஸ்ட்டாக தான் நம்ம வந்து அவுட்புட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் இன்னொரு நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 நம்பருக்குமே வந்து லீடிங் 0 எதுவும் இருக்காது. ஐ மீன் ஸ்டார்டிங்கில் ஜீரோஸ் இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நம்பரே வந்து 0வாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் நம்பரே மொத்தமாக 0வாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது வெறும் 0ன்னு ஒரே ஒரு நோடு மட்டும் தான் நமக்கு இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணோன்னா மேத்மெட்டிக்கலாக எப்படி ஆட் பண்ணுவோம்? இங்கே வந்து இந்த நம்பர் ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து கரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ 342 ஃபஸ்ட்டு நம்பரு, செகண்ட் நம்பர் வந்து 465. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 + 5 வந்து 7, 4 + 6 வந்து 10. ஸோ 10னா 0 மட்டும் தான் இங்கே போடுவோம். 1 வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ கேரியில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3யும் 4யும் ஆட் பண்ணால் 7 ப்ளஸ் இந்த கேரி 1 ஆட் பண்ணால் 8. ஸோ இதோட ஆன்சர் வந்து 807. இதை மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்போ ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் 708ன்னு. ஸோ ஆக்சுவல் மேத்மெட்டிக்கல் சமேஷன் வந்து இப்படி தான் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தா இந்த கேரி தான். ஸோ இந்த கேரியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா டம்மி நோடுங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஏன் இந்த டம்மி நோடுங்கிற கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டம்மி நோடுங்கிற கான்செப்டை இங்கே மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய லிங்க் லிஸ்ட் ப்ராப்ளமில் இதே கான்செப்டை திருப்பி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டம்மி நோட்னா என்ன, அதை வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமுக்கு வருவோம். ஸோ டம்மி நோட், இந்த டம்மி நோடுங்கிற கான்செப்டை மோஸ்ட்டாக ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேர் கேசஸில் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கு நடுவில் அந்த டம்மி நோடை வந்து க்ரியேட்டே பண்ண மாட்டோம். ஸோ டம்மி நோட்னாலே லிங்க் லிஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும், நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேம் சொல்கிற மாதிரியே உள்ள வேல்யூ வந்து டம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்டாக நம்ம -1 யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த டம்மி நோடுங்கிற கான்செப்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இதை மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும். ஐ மீன் ஒரு நோடை ஒரு லிங்க் லிஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணணும். அந்த நோடு வந்து எங்கே வேணால் இருக்கலாம், மிடில் இருக்கலாம், லாஸ்ட்டில் இருக்கலாம், ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து அந்த எலமெண்ட்டை ஸ்டார்டிங்கில் இருந்தால் அதை நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் கோட் காமிச்சா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இங்கே என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அந்த வேல்யூ கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டில் எங்கே இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி நம்ம அந்த நோடை டெலிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோட் பார்த்தீங்கன்னா டம்மி நோடுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம அந்த வேல்யூவை டெலிட் பண்ணுறோம். இந்த செகண்ட் கோடில் வந்து டம்மி நோடுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை டெலிட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஒன் பை ஒன்னாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜ் கேஸை ஹேண்டில் பண்ணுது. என்ன எட்ஜ் கேஸ்னால், நம்ம கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருந்தால் நம்மளால் எந்த நோடையுமே டெலிட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு டேரெக்டாக நன்னு தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம்.
அடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்க நோடும் ஹெட்டும் சேம் எலமெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டில் ஒன்னுங்கிறது ஹெட்டு. ஸோ அந்த ஹெட்டையே டெலிட் பண்ணணும்னா அதை வந்து நம்ம தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா இப்போ கொடுத்துருக்க வேல்யூவும் ஹெட்டோட டேட்டாவும் சேமாக இருந்தால் ஹெட் டாட் நெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ஒன்றை தான் டெலிட் பண்ணணும்னா நம்ம வந்து ஹெட் டாட் நெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஸோ 2ல் இருந்து தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஐ மீன் நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து இதில் இருந்து தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து வந்து நார்மல் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2ங்கிற எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் கரண்ட்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் வந்து ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அங்கேயே பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இங்கே பாயிண்ட் பண்ணுது. அடுத்து கரண்ட் வந்து ஹெட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ கரண்ட்டை நான் இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரண்ட் வேலிடாக இருக்க வரையும் நான் இந்த லூப்பை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டாவும் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். இன்கேஸ் மேட்ச் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே எலமெண்ட் 2 டெலிட் பண்ணணும் தான் அஸ்யூம் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே வந்து இந்த கரண்ட் டேட்டாவும் நம்ம கொடுக்குற எலமெண்ட் 2வும் மேட்ச் ஆகும். ஸோ நமக்கு இந்த நோடை தான் டெலிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்னா இங்கே இருக்கிறதோட நெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதை வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா இதோட நெக்ஸ்ட் தான் கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்டை கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போனா இந்த 1 வந்து டேரெக்டாக அந்த 3 பாயிண்ட் பண்ணும். பாயிண்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நமக்கு இதோட ரெஃபரன்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லூஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட் வந்து டெலிட் ஆகிடும். இன்கேஸ் இந்த எலமெண்ட்டும் இந்த வேல்யூ மேட்ச் ஆகலை, 2 இங்கே இல்லாமல் இங்கே இருக்குன்னா நம்ம வந்து மறுபடியும் ப்ரீவியஸையும் கரண்ட்டையும் ஒரு பிளேஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டோட்டலாக நம்ம வந்து 3 கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எம்டியாக இருக்கிறது, இன்னொன்று வந்து ஹெட்டை டெலிட் பண்ணுறது, தேர்டு வந்து நார்மல் கேசஸ். ஐ மீன் ஹெட் இல்லாமல் வேறு ஏதாவது நோட டெலிட் பண்ணணும்னா அதான் வந்து நார்மல் ஜென்ரல் கேஸ். ஓகேவா? ஸோ இதையே டம்மி நோடு யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தா என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து டம்மின்னு சொல்லிட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே வந்து டம்மின்னு சொல்லிட்டு ஒரு நோட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஸ்லைட்டாக அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டம்மி நோடுக்கு வேல்யூ வந்து இங்கே 0 கொடுத்துருக்கோம். ஸோ 0 ஆர் -1 என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து டம்மி டாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அதே பிளேஸுக்கு தான் டம்மி நோடும் பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸை வந்து டம்மிக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் வந்து டம்மியை பாயிண்ட் பண்ணும். கரண்ட் வந்து ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அங்கே தான் பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் செட்டப். இப்படி செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு தான் இல்லை, இது வந்து மற்ற லிங்க் லிஸ்ட்டுக்கும் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அப்போ வந்து டம்மின்னு சொல்லிட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு எம்டியாக இருக்கிறதுனால அது நன்னுக்கு பாயிண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஹெட்டுமே வந்து நன்னை தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இங்கே பாயிண்ட் பண்ணுவோம், கரண்ட்டை இங்கே பாயிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எம்டியாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே வந்து ஒரே ஒரு நோட் இருக்குது அப்படின்னாலும் சரி, இதே தான் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன லூப் ரன் பண்ணோமோ அதே லூப் தான் இங்கேயும் ரன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கேஸே எடுத்துக்கலாம். கேஸ் 3 இது. ஆமாம், இங்கே வந்து கேஸ் 3 தான் இது. இதை நான் ஓரமாக வச்சிடுறேன் இப்போதைக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா கரண்ட் டேட்டாவை வேல்யூக்கு மேட்ச் பண்ணுறோம். ஸோ கரண்ட் டேட்டா என்ன 1. நம்ம வந்து வேல்யூ இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கரண்ட் டேட்டா என்னன்னு பார்த்தா 2 கிடையாது. அதனால் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் வந்து கரண்ட்டுக்கு போகும், கரண்ட் வந்து கரண்ட் நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஸோ இது அப்படியே இங்கே மூவ் ஆகும். கரண்ட் வந்து இங்கே வரும், ப்ரீவியஸ் வந்து இங்கே வரும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த லூப்பை செக் பண்ணுவோம். ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிறதுனால ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்டை வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்னா இது வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா இப்படி பாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த நோடு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து கேஸ் 3. ஸோ இந்த கேஸ் 3 வந்து ஈஸியாக டம்மி நோட் வச்சு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரியே நம்மளால் மித்த கேஸையும் ஹேண்டில் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸ் 1 செக் பண்ணலாம். ஸோ கேஸ் 1 என்னென்னா நம்மளோட லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நன் இருக்குது. ஸோ எம்டியாக இருக்கப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அப்படியே தான் நடக்க போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த டம்மி நோடு க்ரியேட் ஆகும். அது வந்து ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அங்கே பாயிண்ட் பண்ணும். ஆல்ரெடி வந்து ஹெட் நன்னை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு எம்டி லிங்க் லிஸ்ட். அதனால் இந்த டம்மி நோடுமே இந்த எம்டியை தான் பாயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வந்து டம்மி நோட பாயிண்ட் பண்ணும், கரண்ட் வந்து நன்னை பாயிண்ட் பண்ணும்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேலிடா இல்லையான்னு செக் பண்ணும். இங்கே வந்து கரண்ட் வேலிட் கிடையாது. ஏன்னா கரண்ட் வந்து நன்னை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த லூப் வந்து ரன்னே ஆகாமல் எக்ஸிட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, டம்மி நாட் நெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே டம்மி நாட் நெக்ஸ்ட்னா எது? இதுதான் டம்மி. இதோட நெக்ஸ்ட்னா நன்னு. ஸோ நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும்? ஆக்சுவலாக நன் தான் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ கரெக்டாக ரிட்டர்ன் ஆகுதா? ஓகே. அடுத்து வந்து கேஸ் 2 எடுத்துக்கலாம். கேஸ் 2ல் நமக்கு வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கேயும் அதே மாதிரியே ஒரு டம்மி நோடு கிரியேட் பண்ணி அந்த டம்மி நோடு வந்து ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அங்கே பாயிண்ட் பண்ணிட்டோம். மீதி இதெல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறோம்னா கரண்ட்டை செக் பண்ணுறோம். இங்கே வந்து கரண்ட் வேலிடாக தான் இருக்கும். அதனால இந்த லூப்குள்ளே போகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷனும் இங்கே வேலிடாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இங்கே டெலிட் பண்ண வேண்டிய எலமெண்ட்டே வந்து ஹெட்டு தான். ஸோ ஹெட்டும் டெலிட் பண்ண வேண்டிய எலமெண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷனும் பாஸ் ஆகி இதுக்குள்ளே வரும். ஸோ இதுக்குள்ளே வந்த அப்புறம் என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது நன்னு. ஸோ ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நன்னை பாயிண்ட் பண்ணும். ஐ மீன் இங்கே என்ன ஆகும்னா இந்த லிங்க் கட் ஆகி இது வந்து நன்னை பாயிண்ட் பண்ணும். அப்படி பாயிண்ட் பண்ண அப்புறம் இங்கே பிரேக் ஆகி இதை விட்டு வெளில வந்துடும். வந்த அப்புறம் டம்மி டாட் நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் ஆகும். ஸோ இங்கே டம்மி டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது என்னது? நன். ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு என்ன ரிட்டன் ஆகணும்? ஹெட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது ரிட்டன் ஆகணும். ஐ மீன் ஹெட் டாட் நெக்ஸ்ட்னா இங்கே என்ன ரிட்டன் ஆகும்? யூஸ்வலாக நன் தான் ரிட்டன் ஆகும். ஸோ இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டம்மி டாட் நெக்ஸ்ட்டும் நன் தான். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக என்ன ரிட்டன் ஆகணுமோ அதுதான் ரிட்டன் ஆகுது. ஸோ நமக்கு கேஸ் 2மே ஹேண்டில் ஆகிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் 3 கேஸுமே நமக்கு ஹேண்டில் ஆகிடுச்சு. தேர்ட் கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டம்மி நாட் நெக்ஸ்ட்டும் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய எலமெண்ட்டும் சேமாக தான் இருக்கும். அதை நான் அங்கே சொல்ல விட்டுட்டேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு விஷயம், எப்போவுமே நீங்கள் எப்போ டம்மி நோட் யூஸ் பண்ணாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய எலமெண்ட் வந்து 99% டம்மி நாட் நெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து பிளாங்காகவே போடலாம் மோஸ்ட்டாக. பட் நீங்கள் லாஜிக் செக் பண்ணிக்கிட்டு போடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்குள்ளே வரலாம். இதை எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டம்மி நோட் க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 2 பாயிண்டர், ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு பாயிண்டர். இது வந்து P1 P2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டர் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு நோட பாயிண்ட் பண்ணும். செகண்ட் பாயிண்டர் செகண்ட் லிங்க் லிஸ்ட்டை பாயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 2 நோடையும் ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை வந்து ஒரு நோடாக க்ரியேட் பண்ணி இங்கே டம்மி நோடுக்கு அப்புறம் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 + 5 7னா 7 சொல்லிட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுவேன். அந்த 7ங்கிற நோடை வந்து டம்மி நோடுக்கு அடுத்து டம்மி நோடோட நெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ண அப்புறம் இந்த 2 பாயிண்டர் P1 P2 ரெண்டுத்தையுமே ஒரு பொசிஷன் மூவ் பண்ணுவேன். ஸோ அப்படி மூவ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த 2 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ 4 6 ஆட் பண்ணுறப்போ 10 வரும். ஸோ சம் பண்ணி வர எலமெண்ட் வந்து கிரேட்டர் தென் 9 இருந்துச்சுன்னா நம்ம அதோட லாஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஐ மீன் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் இங்கே போடணும். ரிமைனிங் டிஜிட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இங்கே எதை போடணும்னா 4 + 6 வந்து 10. 10ஓட லாஸ்ட் டிஜிட் வந்து 0 தான். ஸோ 0 மட்டும் தனியாக ஒரு நோடாக க்ரியேட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கேரின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சு அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இங்கே ரிமைனிங் வந்து 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ 1 வந்து நான் கேரியில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 2 பாயிண்டரையும் ஒரு பொசிஷன் மூவ் பண்ணணும். ஸோ P1 இங்கே வந்துடும், P2 இங்கே வந்துடும். இப்போ இந்த 2 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணால் இதோட சம்மேஷன் 7 வரும். ஸோ இந்த 7ஓட இங்கே கேரியில் என்ன இருக்கோ அதையும் ஆட் பண்ணணும். ஸோ 7 + 1 வந்து 8 வரும். ஸோ ஓவராலாக என்ன வேல்யூ வருதோ அதை தான் வந்து இங்கே நியூ எலமெண்ட்டாக ஆட் பண்ணணும். ஐ மீன் நியூ நோட ஆட் பண்ணணும். இன்கேஸ் இங்கேயுமே கேரியில் ஏதாச்சும் வேல்யூ வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 8க்கு பதிலாக 18 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்பயுமே இந்த கேரியில் 1 போட்டுட்டு அந்த 1 மறுபடியும் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட்டில் 1 ஆட் பண்ணுறது புரியலனா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதை பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் லிஸ்ட்டில் 4 9s இருக்குது, செகண்ட் லிங்க் லிஸ்ட்டில் 3 9s இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 9ஐயும் ஆட் பண்ணால் 18 வரும். ஸோ 18ல் 1 கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ இங்கே கேரின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ 1 கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். 8 வச்சு நம்ம ஒரு நோடு க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டம்மி சொல்லிட்டு ஒரு நோடு இருக்கும். அந்த டம்மி நோடு தான் அதை பாயிண்ட் பண்ணும். இதுக்கப்புறம் இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் ஆட் பண்ணுறப்போ மறுபடியும் 18 வரும். ஸோ இந்த 18 கூட இந்த கேரியில் இருக்க 1ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 18 + 1 19 ஆகிடும். ஸோ இந்த 19ல் 9 மட்டும்தான் இங்கே நோடில் போடுவோம். மீதி 1 வந்து எகெயின் இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து இந்த 2 9ஐயும் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 9ஐயும் ஆட் பண்ணுறப்போ மறுபடியும் ஒரு 18 வரும். ஸோ அந்த 18 கூட எகெயின் இந்த கேரியில் இருக்க 1 ஆட் பண்ணுவோம். ஸோ எகெயின் 19 கிடைக்கும். ஸோ எகெயின் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். 19ல் இருக்க 9 இங்கே போட்டுட்டு 1 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதுவரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வர்றப்போ பாயிண்டர் 2 வந்து நன்னை பாயிண்ட் பண்ணும். பாயிண்டர் 1 மட்டும் தான் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்போ பாயிண்டர் 2க்கு வந்து வேல்யூ நம்ம 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த 2 பாயிண்டர்ஸை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்டர் 1 இங்கே வந்துடும், பாயிண்டர் 2 இங்கே வந்துடும். இங்கே வந்து பாயிண்டர் 2 நன்னை பாயிண்ட் பண்ணுறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயிண்டர் 2க்கு வந்து வேல்யூ 0ன்னு எடுத்துக்கணும். பாயிண்டர் 1ஓட வேல்யூ 9 இருக்குது. ஸோ 9 + 0. இது இல்லாமல் கேரியில் வந்து ஒரு 1 இருக்குது. ஸோ அந்த 1 இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஓவராலாக வந்து 10 வரும். ஸோ 10ல் 0 மட்டும்தான் இங்கே ஆட் பண்ணணும். 1 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மறுபடியும் எகெயின் கேரியில் 1 இருக்குது.
ஸோ இப்போ வந்து பாயிண்டர் ஒன்றுமே நன்னுக்கு போயிடும். ஸோ பாயிண்டர் ஒன்னும் இங்கே நன்னை பாயிண்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த லூப் அவுட்டை எக்ஸிட் ஆகிடுவோம். ஸோ எப்போ வந்து 2 பாயிண்டரையுமே நன்னை பாயிண்ட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்ம இந்த லூப் அவுட்டை எக்ஸிட் ஆகணும். ஸோ எக்ஸிட் ஆனப்பறம் என்ன பண்ணணும்னா கேரியில் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் கேரியில் வேல்யூ இருந்ததுன்னா அதையுமே நம்ம தனியாக ஒரு நோடாக ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 இருக்கிறதுனால 1 வந்து நான் லாஸ்ட்டில் ஒரு நோடாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நார்மல் மேத்தமெட்டிக்கல் சம்மேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன வரும்னா 9999 கீழே வந்து ஒரு 999. ஸோ 99 ஆட் பண்ணால் 8, 1 கேரி ஆகும், மறுபடியும் 18, ஸோ 19 வரும், 1 கேரி ஆகும், மறுபடியும் 19, ஸோ 1 இங்கே வரும், 10ல் 1 கேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து நார்மல் மேத்தமெட்டிக்கல் சம்மேஷன். ஸோ இதை தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணி இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இதுவும் சேமாக இருக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டம்மியோட நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணால் இந்த லிங்க் லிஸ்ட் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும் கரெக்டாக. ஓகேவா? இப்போ இதை ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டம்மி நோட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு கரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டரை அந்த டம்மி நோடுக்கு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லிங்க் லிஸ்ட்டில் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்டர் வேணும். ஸோ அதையே நான் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ டம்மி நோட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கர்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டருக்கு டம்மி அசைன் பண்ணிடுறேன். ஸோ கர்ருமே வந்து டம்மியை பாயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கேரின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கேரியை டெம்பரரியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு கேரின்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ 0 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே கேரின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ 0. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு 2 லிங்க் லிஸ்ட் இருக்க போது. ஸோ இந்த 2 லிங்க் லிஸ்ட்டுக்குமே வந்து நமக்கு L1 L2ன்னு சொல்லிட்டு 2 பாயிண்டர் வேணும். இங்கே P1 P2ன்னு வச்சுருக்கேன். நான் அதுக்கு பதிலாக இங்கே L1 L2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ L1ங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்ரு, L2ங்கிறது செகண்ட் பாயிண்ட்ரு. ஸோ இங்கே அதை நமக்கு இன்புட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்னா L1 L2 இல்லை கேரி மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்து வேலிடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இப்படி செக் பண்ணிக்கிட்டு அது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வேலிடாக இருந்தாலும் நான் அந்த லூப்பை வந்து ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த லிங்க் லிஸ்ட்டோட வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல L1ங்கிறது ஒரு நோடை தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு வேல்யூவை கிடையாது. ஸோ L1க்கும் சரி L2க்கும் சரி அந்த நோட்டில் இருக்க வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டெம்பரரியாக எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு L1ஓட வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பட் L1ஓட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி L1 வேலிடான்னு செக் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இங்கே ஒயில் லூப்பில் மூணுத்தில் எது வேலிட்னாலும் உள்ளே வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி L1 வந்து வேலிடான்னு செக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் L1 வேலிடாக இருந்தால் மட்டும் நான் வந்து L1ஓட வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து 0 எடுத்துக்கிறேன். ஸோ சேம் வந்து L2க்கும் பண்ணலாம். ஸோ L2க்கு வந்து நான் ஒய்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு L2 வந்து வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இன்கேஸ் L2 வேலிடாக இருந்தால் மட்டும் L2ஓட வேல்யூ எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா 0 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். எது மூணுத்தையும்னா எக்ஸ், ஒய் அண்ட் கேரி. ஓகேவா? கேரி வந்து வேலிடாக இல்லைனாலும் 0 தான் ஆட் ஆக போகுது. ஸோ உங்கள் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை ஆட் பண்ணி டோட்டல்னு ஒரு வேரியபிளில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் கண்டுபிடிச்ச அப்புறம் கேரியை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ டோட்டல் டிவைடட் பை 10 போடுறப்போ டோட்டலோட ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் கேரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 18 இருக்குன்னா 18 டிவைடட் பை 10 வந்து 1ங்கிற வேல்யூ வந்து போய் கேரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் டிவைட் பை 10 பண்ணிக்கிறேன். இன்கேஸ் 24 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேல்யூ 2ங்கிற வேல்யூ தான் போயிட்டு கேரியில் ஸ்டோர் ஆகும். இங்கே வந்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நோடு க்ரியேட் பண்ணி அதில் வந்து அந்த வேல்யூவை போடணும். ஸோ அதுக்கு நான் ஒரு நியூ நோடு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து லாஸ்ட் டிஜிட்டை போடணும். ஸோ அதனால் நான் மாடுலோ 10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மாடுலோ 10 எனக்கு லாஸ்ட் டிஜிட் கிடச்சிரும். அதை வந்து எங்கே போடுறேன்னா kar.nextல போடுறேன். ஏன்னா கர் வந்து ஃபஸ்ட்டு டம்மியை பாயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கர்ரை மூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் கர் வந்து எப்போவுமே லாஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்த. ஸோ kar.nextல நான் அடுத்த நோட போட்டுடுறேன். போட்டுட்டு கர்ரை வந்து நான் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணணும். ஸோ கர்ரை ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ண அப்புறம் L1 L2 ரெண்டுத்தையும் மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையுமே பிளைண்டாக மூவ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி L1 வேலிடாக இருந்தால் தான் நம்ம வந்து L1 மூவ் பண்ணணும். அப்படி இல்லைனா L2 மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு L1 இந்த இடத்துல இருக்குது, L2 இந்த இடத்துல இருக்குன்னா இப்போ வந்து நம்ம L2 வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணால் நமக்கு எரர் வரும். ஸோ அதனால் L2 மூவ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் L1 மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டும் வேலிடாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து L1 வேலிடாக இருந்துச்சுன்னா நான் வந்து L1 வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். சேம் வந்து L2க்கும் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா dummy.next வந்து ரிட்டர்ன் பண்ணணும்.
ஸோ இந்த லூப்பே வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா எலமெண்ட்டையுமே பில்ட் பண்ணிவிடும் ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ இந்த எல்லா எலமெண்ட்டும் பில்ட் ஆன அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக டம்மி டாட் நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் இந்த லிங்க் லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஓவராலாக சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஓனாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இந்த சொல்யூஷன் பார்த்துருந்தாலுமே சம் கேசஸில் நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த L1 L2 செக் பண்ணாமலே நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சம் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்விங்ஸில் சில்லி மிஸ்டேக்ஸ் தான் வரும். அதை வந்து எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலான்னா, நீங்கள் ஓனாக அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணி மறுபடியும் அந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாமல் நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூலாம் கோட் பண்ணுறப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு ஒன்று டைம் போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எஜ் கேஸ் ஹேண்டில் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பை பை. See you in next video.